பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சாராட்சியர் அலுவலகத்திலிருந்து தூய நெஞ்ச கல்லூரி வரை உலக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதிலும் இருந்து கலந்து கொண்ட 20க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியர், தனியார் பள்ளி மாணவ மாணவியர், மாணவர் காவல் படை, நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், செஞ்சிலுவை சங்க மாணவர்கள், சாரணியர் மாணவர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியில் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட காவல்துறை சார்ந்த அதிகாரிகள், காவலர்கள், வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள், பள்ளி கல்வித்துறை சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உலக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டிகள் நடைபெற்றன. அப்போது திருப்பத்தூர் அடுத்த பால்நங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 3 அடி உயரமே உள்ள 12ஆம் வகுப்பு மாணவன் ஜெயசூர்யா பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு, தண்ணீரை குடிக்கிறோம், பாலை குடிக்கிறோம், அதையெல்லாம் குடி என்று சொல்வதில்லை. ஆனால் மதுவை மட்டும் குடி என்று சொல்கிறோம். ஏனென்றால் அது நம் உயிரை குடிக்கிறது. குடிச்சா அரசாங்கத்துக்கு வருமானம், போதையில் வண்டி ஓட்டினால் போலீஸுக்கு வருமானம், அடிபட்டால் டாக்டருக்கு வருமானம். ஆனால் குடிப்பவர்களுக்கு வருவது அவமானம் மட்டுமே. என் அம்மாவின் அப்பா குடித்து குடித்து இறந்தார். என் அப்பாவின் அப்பா புகைத்து புகைத்து புற்றுநோயால் இறந்தார் என்று உறக்கத்தோடு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேசி அசத்திய போது அரங்கமே அதிர்ந்தது. இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினர்.